தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பிர்லாவைக்கு எனக்கு செருப்பு சின்னத்தில் வரிசை எண் 11-இல் போட்டியிடுகிறேன். உங்களுடைய வாக்குகளை தந்து தற்போதைய நீர் வளம் மேம்படுத்துதல் எவ்வாறு மேம்படுத்துகிறார்கள் என்றால், நம்முடைய கிள்ளியூர் தொகுதியில் பெரிய குழாய், கருப்பு குழாய், ஒன்று வெள்ளை வடிவ குழாய், இதை சாலை ஓரங்களில் சாலையில் புதைத்து அதன் மூலமாக நீரை தாமிரபரணி ஆற்றிலிருந்து சடையங்குழி மற்றும் கருங்கல் வழியாக மணவாளக்குறிச்சி வழியாக சென்று அந்த நீர் எங்கு செல்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இதை இடர்பட்ட இடங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ இந்த நீர் விநியோகப்படுத்தப்படுகிறதா என்பது யாருக்கும் தெரியாது. எனவே நாம் இந்த வறட்சியிலும் நாம் இவ்வளவு சூட்டுடன் வாழுகிறோம். இதற்கு காரணம் நம்மை ஆள்பவர்களா, இல்லை நமது தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்ய உருவாக்கப்படும் அரசியல்வாதிகளா, இல்ல அரசு மக்கள் பிரதிநிதிகளா என்பது தெரியவில்லை. எனவேதான் உங்களிடம் இதற்கான உரிமையை நான் கேட்கிறேன். தயவு செய்து உங்களுடைய விலை மதிப்புமிக்க வாக்குகளை செருப்பு சின்னத்தில் வாக்களித்து வரிசை எண் 11-இல் நான் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு போட்டியிடுகிறேன். உங்களால் முடிந்த வாக்குகளை தந்து வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாழ்வதற்கு அடிப்படையான பொருளாக நீரானது பயன்படுத்தப்படுகிறது. நீரின்றி அமையாத உலகு என மறைநூலில் நமக்கு சொல்லியிருப்பது போல மனித உடலில் 71% நீரினால் ஆனது. எனவே நாம் பயன்படுத்தும் நீர் தான் நமது உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. இதற்கான நீர் அப்படிங்கிற பொருளை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பச்சி காமராஜர் காலத்தில் 50 குடும்பங்களுக்கு ஒரு கிணறு வீதம் தோண்டப்பட்டது. ஆனால் தற்பொழுதோ அந்த கிணறுகள் பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தவில்லை. கேட்டால் காமராஜர் ஆட்சியை நாங்கள் மக்களுக்கு தருகிறோம் என்று கூவுகிறார்கள். ஆனால் யாரும் அந்த கிணறுகளை தூர்வாரவோ, இல்லை நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கான மூலக்கூறுகளை பற்றியோ, இல்லை மருத்துவத்தில் சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றியோ இந்த மக்களுக்கு கவலை இல்லாமல் நம்முடைய ஆளுகிறார்கள். இதற்கு முடிவு கட்டும் விதமாக நீங்கள் செருப்பு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது ஊரில் உள்ள விவசாயிகள் அவர்கள் பயிரிடும் பயிருக்கு அவர்கள் நினைத்த நேரத்தில் நீர் வழங்க வேண்டும். இல்லை என்றால் பயிரானது வாடி போகும், பயிரானது செத்து போகும். நமக்கு அதனால் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு வரும் என்பதை இந்த காலகட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய தொகுதியில், கிள்ளியூர் தொகுதியில் ஏற்படுகிற தண்ணீர் கொள்ளையை பற்றி தான் உங்களிடம் சொல்லுகிறேன். இந்த தண்ணீரை கொள்ளையடித்து எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் காணப்படுகிறது. ஒரு பக்கத்தில் கருப்பு குழாய் வழியாகவும், இன்னொரு பக்கத்தில் வெள்ளை குழாய் வழியாகவும் இந்த தண்ணீர் எங்கு செல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா என்பது தெரியாது. ஆனால் இது சாலையில் அடியில் பதிக்கப்பட்டுள்ளதால் பல போக்குவரத்து நெரிசல்கள், மக்களுடைய விபத்துகள் என பல சாதனைகளை நம்முடைய தொகுதியில் செய்து வருகிறார்கள். நான் கற்றறிந்த அரசியலில் நம்முடைய மாவட்டத்தில் நடைபெறுவது 2 அரசியல் தான். ஒன்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டு அரசியல், இன்னொன்று கொசுவுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணும் அரசியல். இது 2ம் தான் நம்முடைய நாட்டில் சிறப்பாக நடைபெறுகிறது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆனால் உங்கள் வீட்டில் கொசு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு வருவார்கள். ஆக மொத்தத்தில் நம்முடைய நாட்டின் செல்வ செழிப்பில் மக்களை பகடக்காயாய் உருட்டும் இந்த அரசியல் சித்தாந்தங்களை நாம் ஒழித்தாக வேண்டும். எனவே தயவு செய்து நீங்கள் என்னுடைய சின்னமாகிய வெற்றியின் சின்னமாகிய செருப்பு சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.